கடந்த 3-4 மாசத்துல நிறைய படங்கள் தியேட்டர்ல வந்திருக்கு. அந்த படத்தெல்லாம் டிஸ்டர்பிங் ட்ரிகரிங் சொல்லாம ஏன் செல்ல படத்தை வந்து ட்ரிகரிங் டிஸ்டர்பிங் சொல்றவங்களுக்கு அவங்க டிஸ்டர்பிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் போய் கத்துக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் கடந்த 3 மாசத்துல தியேட்டர்ல பார்த்த படங்கள்ல நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் 2-3 படத்துல. அந்த அளவுக்குலாம் என் படத்துல டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. என் படத்துல உண்மை மட்டும்தான் இருக்கும். அண்ட் அந்த உண்மையை எவ்வளோ அழகா சொல்ல முடியுமோ, எல்லாருக்கும் புரியுற மாதிரி, யாரையுமே ஒதுக்காம ஒரு இன்க்ளூசிவா ஒரு படம் கொடுத்ததுக்குன்னா அருணுக்கு டெஃபினட்டா தேங்க்ஸ் சொல்லு. இப்போ நம்ம ஒரு கூட்டமா உட்காந்து ஒரு படத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு உள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதுல வந்து இந்த க்ரௌட்ல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, இப்போ நீங்களே பெண்கள் இருக்கீங்க, இங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா இந்த குரூப்லயே யாரோ உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் மனிதனையும், அதுதான் சமுதாயமா நம்ம இருக்கிறது. ஆனா அது விட்டு விட்டு போய் நமக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஸோ சித்தாங்கிற படம் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இட்ஸ் அ ஃபில்ம் அபவுட் ஹோப். அதாவது நம்மளோட மோஸ்ட் ரொம்ப நாசுக்கா ரொம்ப வல்னரபிளா இருக்கிற குழந்தைங்களுக்கு நாளைக்கு காட் ஃபர்பிட் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, நம்ம ஸ்தானத்துல நம்ம இடத்துல வேற ஒருத்தர் தெரியாதவங்க வந்து நம்ம குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நம்ம வந்து ஏங்குவோம், எதிர்பார்ப்போம். ஸோ சித்தா அந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக ஒரு அடையாளமா நான் பார்க்குறேன். ஸோ நீங்க கூட நாளைக்கு வந்து நான் வந்து நாட்டை காப்பாற்ற போறேன், நான் வந்து ஒரே நேரத்துல 10 லட்சம் பசங்களுக்கு சாப்பாடு போட போறேன், இதெல்லாம் நல்ல எண்ணம் தான். நான் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட ஒழுங்கா பேச போறேன், மனித நேயத்தோட ரொம்ப ஆசையா அவங்க மேல அக்கறையோட ஒருத்தர்கிட்ட நான் டெய்லி பேசுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சித்தா படத்தோட பாதிப்பா நான் பாக்குறேன். பிகாஸ் அவ்வளவு நல்லவங்க இருக்காங்க சித்தாங்கிற படத்துல. அண்ட் அந்த செக் போஸ்ட்ல வர அக்கா வந்து எனக்கு படத்திலேயே ஃபேவரட் கேரக்டர். ஏன்னா அந்த சீன் வந்து ஒரிஜினல் சீன் வேற மாதிரி இருந்தது. ஆனா அந்த சீன்ல இவங்களை அப்படியே தியேட்டரை கொண்டாடணும்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் அது தியேட்டர்ல நிஜமாவே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் அப்ளாஸ். அந்த செக் போஸ்ட் அக்கா வந்து குழந்தைய காப்பாத்துறப்போ, இப்போ நாங்க ஸ்பாய்லர்லாம் ஜாலியா சொல்லலாம். ஸோ குழந்தைய மீட் எடுக்கிறதுல அந்த செக் போஸ்ட் அக்காவோட பங்களிப்பை வந்து தியேட்டரிக்கலா மறக்கவே முடியாது. ரொம்ப பியூட்டிஃபுல் மூமெண்ட். அவங்களும் ரொம்ப வருஷமா நடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க எல்லா படத்துலும் நல்லா நடிப்பாங்க. பட் எழுத்தாளனுக்கும் நடிகர்களுக்கும் நடுவுல ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வருங்க. அந்த கரெக்டான எழுத்தாளர் அந்த கரெக்டான நடிகருக்காக ஒரு கரெக்டான பாத்திரத்தை கொடுத்தாங்கன்னா எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ் தான். நல்ல ஆக்டிங் பேட் ஆக்டிங்லாம் செகண்ட், எல்லாமே எழுத்தாளன் கையில இருக்கு. அவங்க அந்த இடத்துல ஒரு கரெக்டான மோமெண்ட் கொடுத்து அந்த ஆக்டர் பண்ணிட்டாங்கன்னா சிக்ஸர் தான். ஸோ அந்த அக்கா அடிச்ச சிக்ஸருக்கு ஒரு பெரிய நான் தலை வணங்குறேன் அவங்களுக்கு. நிறைய ஒரே ஒரு கேள்வி, ஏன்னா நிறைய இந்த படங்கள்ல வந்து கருத்து பயங்கரமா இருக்கு, மக்களுக்கு வந்து அவ்வளவு மெசேஜ் இருக்கு. சென்சார் போர்டில் அந்த படத்தை போட்டு காட்டும் போது சென்சார் போர்டு சொன்ன வார்த்தை என்னென்ன, ஏதாவது கட் பண்ணுங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்களா? சென்சார்ல சொன்ன மிகப்பெரிய வார்த்தைகள் வந்து, அதுவும் எங்களுக்கு எல்லாமே நாங்க ஒத்துக்கிற வார்த்தை வந்து, இந்த படம் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் காட்டணும்னு சொல்லிட்டு சென்சார்லயும் சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க இது வந்து அதாவது 8 வயசை தாண்டி நம்ம படத்துல குழந்தையோட வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா வயசு குழந்தைங்களும் இந்த படத்தை பேரண்ட்ஸோட பார்க்கணும். டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசிபிசி இல்லாத சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன். சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடே, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன், இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும்.